வயிற்று வலிக்கான மருத்துவம். இன்றைக்கி வயிற்று வலி கடையில் போய் சாப்பிட்டா வயிற்று வலி வந்துடுது. ஏன்னா அதில் சோடாப்பு போடுறாங்க, அஜினமோட்டோ போடுறாங்க. சிலருக்கு அது சேராமல் போயிடுது, அதிக அளவு போட்டுருவாங்க சிலர். அதனால் சாப்பிட்டதுமே வயிறு வலிக்கும், என்ன பண்ணாலும் சரியாகாது. கண்டிப்பாக மருத்துவமனைக்கு போகணும். நாங்கள் இருக்கிற கிராமத்தில் அவ்வளோ சீக்கிரமாக மருத்துவமனைக்கு போக முடியாது. இப்போ தான் எல்லா வசதியும் வந்திருக்கு. நாங்கள் 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நடந்து தான் ஓடணும். குறைஞ்சது ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். போகிறதுக்கு வயிற்று வலிக்கு வீட்டிலே தான் உருண்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான மருத்துவம் இதில் முக்கியமாக தேன், ஜாதிபத்திரி, சீந்தில் கொடி, வெத்தலை, பால் பெருங்காயம், இது எல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். வயிற்று வலி நாம் சாப்பிட்ற உணவுகளில் ஏதாவது ஒரு காரம் அல்லது புளிப்பு, அஜினமோட்டோ, சோடாப்பு அந்த மாதிரியெல்லாம் அளவுக்கு அதிகமாக கூடிடுச்சுனாலுமேவும் சாப்பிட்ட உடனே வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்றால வயிறு வலி அந்த மாதிரி எல்லாம் வந்துடும். வலினா வயிறு அப்படியே உப்பிசமாக வயிறு உப்பிக்கிட்டே வரும், சுருக்குன்னு வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த உணவு சாப்பிட்ட உடனே வயிறு வலி அடிக்கடி வருது அப்படின்னாக்கா வயிற்றுக்குள்ளே உணவு துணுக்குகள் தங்கி இருக்கும், அல்லது சாப்பிட்ட உடனே வலி வருதுன்னா புண்ணு இருக்கும். அந்த வயிற்று வலியை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். ஒரு வெற்றிலை எடுத்துக்கிறணும். இது இந்த வெற்றிலை உள்ளுக்க இருக்கிற கசடுகளை வெளிக்கொண்டு வர்றதில், உணவு துணுக்குகள் இறப்பையில் தங்கி இருக்கிறத வெளியே ஈஸியாக கொண்டு வரும் கூட்டு மருந்தோட ஒரு வெற்றிலை எடுத்துக்கிறணும். அது கூட சீந்தில் கொடி, இதுவும் பெரியவங்களாக இருக்கிறதுனால ஒரு 2 இலை கூட எடுத்துக்கிறணும். ஒரு வெற்றிலையும் சீந்தில் இலை 2ம் அரைச்சி சாராக எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட சாதிபத்திரி ஒரு பூவில் பாதி எடுத்துக்கிறலாம். இதுவும் பசியை தூண்டக்கூடியது, வலியை போக்கக்கூடியது, கசடுகளை வெளித்தள்ளி கொண்டு வரக்கூடியது. சாதிபத்திரி அரை இது எடுத்துக்கிறணும். ஒரு பூவில் பாதி எடுத்துக்கிறலாம். பால் பெருங்காயம் ஒரு மிளகளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. இப்போது பால் பெருங்காயமும் இந்த ஜாதிபத்திரியும் நல்லா இடிச்சிடலாம். பால் பெருங்காயமும் ஜாதிபத்திரியும் இடித்ததை இந்த இலைச்சாறு கூட கலந்துடணும். தேவையான அளவுக்கு கூட கொஞ்சமாக தேன் கலந்துடணும். இந்த மருந்தை உணவு சாப்பிட்டு அடிக்கடி வயிறு வலி வந்துக்கிட்டு இருக்குனாக்கா இந்த மருந்தை ஒருவேளை சாப்பிட்டாலே போதும், வயிற்று வலி சரியாயிரும். வயிற்று வலிக்கு ஜாதிபத்திரி, சீந்தில், வெத்தலை, தேன், பால் பெருங்காயம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்த்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இந்த மருந்தை ஒரு நேரம் சாப்பிட்டாலே போதுமானது. வயிற்றில் எவ்வளோ வலி இருந்தாலும் சரியாயிரும். வயிறு உப்பிசமாக ஊதிக்கிட்டு வரும், அதுவும் சரியாயிரும். கடை சாப்பாடு சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்ணும். சாப்பிட்டாங்கன்னா தீராத வயிற்று வலியும் தீரும். வயிற்று வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.